ஹரே கிருஷ்ணா. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதையில் நானே பரதத்துவம், நானே பரம உண்மை என்று 7வது அத்தியாயத்தில் 7வது ஸ்லோகத்தில் கூறுகிறார். பகவான் ஏன் அவ்வாறு கூறுவது காரணம் என்னென்னா, நம்ம மறதி நிலையில் இருக்கோம். இப்போ இந்த உலகத்தை பார்த்திங்கன்னா, பகவானை பற்றி நினைக்கிறதோ, நமக்கு அப்பாற்பட்டு பகவான் இருக்கார், இறைவன் இருக்கார், அவர் தான் இயக்கிக்கிட்டு இருக்காருங்கிறத மறந்துட்டு, இந்த உடலும் உடல் சார்ந்த இந்த விஷயங்களும் இதுதான் உண்மை நினச்சிக்கிட்டு நம்ம இந்த வாழ்க்கையில் சண்டை சச்சரவு நிறைந்து குழப்பத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பகவான் தன்னை அறிமுகப்படுத்த வேண்டிய சூழ்நிலை உள்ளது. ஏன்னா முற்றிலுமாக மறந்துருக்கோம். அதனால் பகவத்கீதையில் பகவான் தன்னை நானே பரம உண்மை, என்னை தெரிந்து கொள்வதன் மூலமாக நீ எல்லா விதமான குழப்பத்திலிருந்து விடுபடலாம் என்று கூறுகிறார். உண்மைனா என்னென்னு பார்ப்போம். உண்மை எப்படி இருக்குனாங்க, முன்னாடி எப்படி இருந்ததோ இப்போவும் நிகழ்காலத்துலேயும் அப்படி தான் இருக்கும். வாரக்கூடிய எதிர்காலத்தில் அது மாறாது. அதுதான் உண்மைன்னு அர்த்தம். அது எப்போதுமே மாறாமல் இருப்பது. நேற்று ஒரு மாதிரி இருந்து இன்றைக்கி வேறு மாதிரி மாறி நாளைக்கு மாறக்கூடியதில்லை. அதுதான் தத்துவம். தத்துவம்னா உண்மை. உண்மை எப்போதுமே நிலையாக இருக்கும், காலத்துக்கு அப்பாற்பட்டு அழியக்கூடியதில்லை. இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா நிழல் நிஜம். அது இந்த இயற்கையால் படைக்கப்பட்ட எல்லாமே ஒரு நாள் அழிக்கப்படும். நம்ம உடல் பார்த்திங்கன்னா பஞ்சபூதங்களாக ஆனது. இது ஒரு நாள் கண்டிப்பாக அழிக்கப்படும். நம்ம குழந்தையாக பிறக்கிறோம், கொஞ்ச நாள் வளர்கிறோம், திரும்ப இன உற்பத்தி பண்ணுறாங்க, திரும்ப அந்த உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ந்து முதுமையாகி நோய் அழிஞ்சு போயிடுது. இந்த உலகத்தில் எந்த பொருள் எடுத்தாலுமே அது இந்த பஞ்சபூதங்களாக ஆனது. அது ஜடப்பொருள், அது ஒரு நாள் அழியக்கூடியது. ஆனால் உள்ளே இருக்க அந்த உயிர், இந்த ஆத்மா பார்த்திங்கன்னா அது என்றைக்குமே அழிவு கிடையாது. அது முன்னாடியும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறுவார். 2வது அத்தியாயத்தில் முழுவதும் பல இடங்களில் கூறுகிறார். இந்த உயிரான அந்த ஆத்மா அது தோன்றியதும் அல்ல, தோன்றக்கூடியவனும் அல்ல, அது பிறப்பற்றவன், அதுக்கு அழிவு கிடையாது. அதை நம்ம அழிக்க முடியாது. நீர்னாலேயோ நெருப்புனாலேயோ எந்தவித ஆயுதத்தினாலும் நம்ம உயிர் அழிக்கப்படாது. இந்த உடல் தான் அழிக்கப்படுது. அந்த உயிருக்கு என்றுமே அழிவு கிடையாது. அர்ஜுனா, நீ கருவியாக இருந்து போரிடு அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார். இப்போ உண்மைனா அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிர் ஆத்மா, அந்த ஆத்மாவுக்கு பார்த்திங்கன்னா என்றைக்குமே அழிவு கிடையாது. அதனால தான் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம எப்போதுமே நிரந்தரமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். இந்த வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே பல லட்சக்கணக்கான வருஷம் வாழ்கிற மாதிரி நம்ம ஒவ்வொரு திட்டங்கள் பிளான் போட்டுக்கிட்டே இருக்கோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம பிறப்புன்னு ஒன்று இருந்தால் ஒரு நாளைக்கு நம்ம கண்டிப்பாக இறப்பு இருக்குன்னு. ஆனாலும் நம்ம ஏற்றுக்கிற தயாரில்லை. யாருமே தனக்கு நோய் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, தான் முதுமை ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இப்போ ஏன் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வருதுன்னா, நம்ம உயிர், இந்த ஆத்மா நிரந்தரமானது. அந்த மாதிரி எண்ணங்கள் இந்த ஆத்ம நிலையிலிருந்து நம்ம வருது. இருந்தாலே இந்த தற்காலிகமான உடல் நினைக்கிறதுனால நம்ம இங்கே துன்பப்படுறோம். இந்த ஆத்மானை எப்போ நம்ம உணர்கிறோமோ, இந்த நிலையை அடையிறோமோ, அப்போ நம்மளுக்கு துன்பங்கள்லாம் விடுபட்டு எப்போதும் ஆனந்தமாக இருக்கலாம். இந்த ஆத்மாவோட நிலையை பார்த்திங்கன்னா அது எப்போதுமே அழியாமல் இருக்குது. இங்கே ஒரு செயல் செய்கிறோம், நல்லதோ தீயதோ செய்தால் அதை பொறுத்து வேறு உடல் நமக்கு கொடுக்கப்படுது. அது கர்மத்தின் அடிப்படை. தவறான செய்யும்போது மிருக உடல் கொடுக்கப்படுது. நற்செயல் செய்யும்போது அதுக்கேற்ற மீண்டும் மனித பிரிவு கிடைக்குது. அப்போ எதுக்காக இந்த திரும்ப திரும்ப உடல் எடுக்கோம்னா, இந்த உண்மை உள்ளே இருக்க அந்த ஆத்மா நம்ம உணரணும். அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம நித்தியமாக நம்ம எப்போதுமே ஆனந்தமாக இருக்கலாம். அது உண்மை எங்கேருந்து வந்ததுன்னா, பரம உண்மை, பரதத்துவம் பகவானிடம் வந்தது. பகவான் கீதையில் கூறுகிறார், 7வது அத்தியாயத்தில் 7வது ஸ்லோகத்தில் நானே பரம உண்மை. அதுக்கு உதாரணம், ஒரு அருமையான உதாரணம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கொடுக்குறார். எப்படி ஒரு நூல் இருக்குங்க, அந்த நூலில் முத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த முத்து தான் நம்மளுக்கு, அந்த வெளியே இருக்க அந்த பாசி, அந்த மாலை தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் பின்னாடி இருக்க நூல் நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரி இங்கே நம்ம நிறைய விஷயங்களை பார்க்குறோம், நிறைய விஷயங்கள் நடக்குது. நம்ம ஒவ்வொரு செயலும் செய்கிறோம்னா அதுக்கு பின்னாடி இருக்க காரணம்னு நம்மளுக்கு தெரியாது. பகவான் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பின்னாடி உள்ள சர்வ காரணம் நான் தான், நான் இல்லாமல் எதுவும் நடக்காது. அந்த நூல் மாதிரி பகவான் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த முத்துக்கள் எல்லா பக்கமும் சிதறி போயிடும். அது ஒரு மாலை மாதிரி வடிவத்திலே இருக்காது. பகவான் தான் இந்த இயற்கையை இயக்குகிறார்.
இயற்கை பின்னாடி இருந்து அது ஒவ்வொன்றும் அது செயல்படுவதற்கு பகவான் தான் சக்தி அளிக்கிறார். அதனால தான் கிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு, யார் ஒருத்தங்க என்ன தெரிஞ்சுக்கிறதாங்களோ அவங்க திரும்ப இந்த உலகத்துக்கு வரமாட்டாங்க, மீண்டும் அவங்க நித்திய நிலையை அடைகிறாங்க. இப்போ பரம உண்மை நான் தான் பகவான் தெளிவாக பகவத்கீதையில் கூறுகிறார். அப்புறம் 10ஆம் அத்தியாயத்தில் 10ஆவது ஸ்லோகத்தில் கூறுகிறார், இந்த ஜட உலகமாக இருக்கட்டும், ஆன்மீக உலகமாக இருக்கட்டும், அனைத்தும் என்னால் படைக்கப்பட்டது, எல்லோருக்கும் நான் தான் மூலம் அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தெளிவாக கூறுகிறார். அவரை தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம அறியாமையிலிருந்து விடுபடலாம். எப்படி இப்போ இருள் நிறைந்து இருக்குது, காலையில் சூரியன் வரும்போது என்ன ஆகுதுங்க, அந்த இருள்லாம் நீங்கி நம்ம வெளிச்சம் ஏற்பட்டு எங்கெங்கே என்னென்ன இருக்குது நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. அதே மாதிரி யார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை நம்ம உணர்கிறோமோ, அவரை நம்ம இதயத்தில் எப்போ கொண்டு வரோமோ, அப்போது பார்த்திங்கன்னா நம்ம அறியாமையெல்லாம் நீங்கப்பட்டு நம்மளுக்கு ஒரு தெளிவு ஏற்படும். மேலும் நமக்கு இந்த குழப்பம் கவலை நீங்கியிருந்து நம்ம நித்தியம் உண்மையை உணரலாம். உபநிஷத்தில் புராணங்களில் கூறப்பட்டுள்ளது, ஒரு உதாரணம், ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்தில் பார்த்திங்கன்னா 2 பறவை இருக்குது. ஒரு பறவை பார்த்திங்கன்னா அங்கே உள்ள பழங்களை சுவைத்து கொண்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. இன்னொரு பறவை பார்த்திங்கன்னா அது இன்னொரு பறவையை பார்த்துக்கிட்டு இருக்குது. அது மாதிரி தான் நம்ம இந்த உடல்னு இந்த மரத்தில் 2 பறவை இருக்குது. ஒன்று பரமாத்மா பகவான், இன்னொன்று நம்ம ஆத்மாக்கள் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த பழத்தை சாப்பிட்றதுலே எப்போதுமே ஆர்வமாக இருக்கும், பிஸியாக இருக்கும். அதனால் பக்கத்தில் இருக்க பரமாத்மாவை திரும்பி பார்க்குறதே இல்லை. நம்ம எப்போ நம்மளுக்கு அவர் தான் உற்ற நண்பர், அவர் தான் எல்லாத்தையும் நடத்துகிறார், அவர் இருக்கிறனால நம்ம இருக்கிறோம், அவர் இல்லாமல் அது ஏங்காதுன்னு எப்போ அந்த பழத்தை சாப்பிட்றத நம்ம நிறுத்திட்டு பகவானை பக்கத்தில் இருக்க பறவையை எப்போ பார்க்குறோமோ அப்போ தான் நம்மளுக்கு இந்த அறியாமையிலேருந்து விடுபடும். அந்த பழம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆசை, பலநோக்கு செயல்கள், அதிலேயே நம்ம மூழ்கி இருக்கிறதுனால நம்ம பகவானை மறந்தே போயிட்டோம். பகவானை மறந்தனால தான் பொறாமை, சண்டை, சச்சரவு, இந்த குழப்பம், கவலை எல்லாத்துக்கும் காரணம் அந்த பரம உண்மையை தெரியாமல் நம்ம அந்த நிழலை பிடிச்சிக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கை உண்மைன்னு நினச்சிக்கிட்டு நம்மளுக்குள்ளே சண்டை சச்சரவுக்கு வர்றதுக்கு காரணம் பகவானை தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது தான். அதுதான் திரும்ப திரும்ப பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் என்னை பற்றி நினைங்க, எனக்கு சேவை செய்யுங்க, என்னோட பக்தி செலுத்துங்க அப்படின்னு பகவான் திரும்ப திரும்ப கூறுறார். இது எப்படின்னா, ஒருத்தர் ஒரு ஹோமா ஸ்டேஜில் இருக்கார். அவர் தான் எங்கே இருக்கவே தெரியாமல் உணர்வற்ற நிலையில் இருக்கிறார். அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னாடி அவர் வாழ்க்கையில் என்னென்ன நடந்தது அந்த நிகழ்ச்சியெல்லாம் திரும்ப ஞாபகப்படுத்தி கொண்டு வரதுக்காக அவர் வாழ்க்கையில் முன்னாடி உள்ள நிகழ்ச்சி அவருக்கு திரும்ப திரும்ப நினைவு கூறும்போது அவர் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த ஹோமாவில் அதே மாதிரி தான் பகவான் நம்மளுக்கு நம்ம மறதி நிலையில் இருந்தால் கூட நம்ம ஞாபகப்படுத்துறதுக்காக பல ஆச்சாரியர்கள், பல மகான்களை இந்த உலகத்தில் தோற்றுவிக்கிறார். அவரே சிலரை அவதரித்து நம்மளுக்கு உபதேசம் செய்கிறார். மேலும் மகான்களுமாக பல நூல்கள், சாஸ்திரங்கள் எழுதி வச்சுருக்காங்க. இதெல்லாம் எதுக்காகனா நம்ம மறதியில் இருக்கிறனால தான், பகவானை மறந்து இருக்கிறனால தான் துன்பப்படுறோம். மேலும் பகவத்கீதையில் பகவான் பகவானுக்கும் நம்மளுக்குள்ள அந்த உறவை தெளிவாக கூறுகிறார். 15ஆம் அத்தியாயத்தில் 7ஆவது ஸ்லோகத்தில் மமை வாச ஜீவலோக ஜீவபூத சனாதனம், அதாவது நம்ம ஒவ்வொரு உயிர்வாளியும் பகவானோட அம்சம். எப்படி இந்த கையோடு சேர்ந்து விரல் இருக்குது, விரல் மட்டும் சாப்பிட முடியுங்களா? அது தனியாக எடுத்தால் அது எந்த பிரயோஜனம் இருக்காது. கையோடு சேர்ந்து இருக்கும்போது தான் மதிப்பு. ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்துக்கு நம்ம ஒவ்வொரு இலைக்கும் பூக்கும் தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை, வேருக்கு ஊற்றினா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக கிளைகள் பூக்கள்லாம் சேரும். அதே மாதிரி பகவானை நம்ம வழிபடும்போது நம்ம அவரை புரிஞ்சுக்கிட்டால் இங்கே உள்ள அனைத்து விஷயங்களையும் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா பரம உண்மையாக பகவானை புரிஞ்சுக்கும் போது மற்ற எல்லா குழப்பமும் நீங்கப்படும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார். அதனால் பகவான் பகவத்கீதை கூறியது காரணமே நம்ம அவரை புரிஞ்சுக்கிட்டு இங்கே அறியாமல் விடுபட்டு நம்ம எப்போ நித்தியமான இந்த ஆத்ம நிலையை உணரும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால் நம்ம எல்லோரும் பகவத்கீதை படிக்கிறதுனால அந்த ஞானம் கிடைக்கும். அந்த அறிவு இருந்ததுன்னா நம்மளுக்குள்ள குழப்பம் இருக்காது, நம்ம தெளிவான புரிதல் இருக்கும். மீண்டும் நம்ம பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை அடையலாம், நித்தியமான அந்த ஆத்ம நிலையை அடையலாம். ஹரே கிருஷ்ணா.